அரசு ஊழியர்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கே திருப்ப போகணும். நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து எங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து அவங்களோட கோரிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில மாநிலங்கள் எல்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறிட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியாகவோ இல்லை ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அதை மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து செஞ்சது யார் அப்படின்னா, அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் தான் வந்து இந்த ஸ்கீமை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு பேரில் வந்திருக்குது. இப்போது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்றதை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, எதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து ஏற்றுக்காமல் தனியாக ஒன்று கொண்டு வர வேண்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நியூ பென்ஷன் ஸ்கீமில் அப்படி என்ன சிக்கல் இருக்குது இப்போ மாற்றிருக்கிறாங்க, இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன், நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். இப்போ நம்ம வந்து ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 வயசு 60 வயசு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண்டில் வந்து நம்ம ரிட்டையர் ஆகிறோம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மாதம் மாதம் நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் வருமானம் எதுவும் வராது. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அதுவே வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு மாதம் ஒரு தொகை வரும். இப்போ அவங்க வந்து எந்த ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு காலம் பணியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த பென்ஷன் மாறுமே தவிர, எல்லாருக்குமே அரசு ஊழியர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே பென்ஷன் அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமாக எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, வேலை செய்கிறப்பவே அதிக சம்பளம்ன்றது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஷனும் வந்து ஒரு முக்கிய காரணம். ஏன்னா வந்து கடைசி காலம் வரைக்குமே வந்து ஒரு டிக்னிஃபைடு லைஃப் இருக்கிறதுக்கு, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு இது வந்து பெரும் உதவியாக இருக்கும். அதனால தான் வந்து இதோட டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவ் டாப்பிக்காகவும் பென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பென்ஷன் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து காலத்திற்கு ஏற்ப மாறி இருக்குது. இப்போ வந்து 3வது மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கு. நம்ம முதல் விஷயத்துலேருந்தே பார்ப்போம். இந்த பென்ஷன் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 2003 வரைக்கும், 2003 இறுதி வரைக்கும் அப்போ இருந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு பேர் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அப்போ அந்த இதில் என்ன மாதிரியாக இருந்தது அப்படின்னா, ஒரு கேரண்டீடு இன்கமாக பென்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஊழியர்கள் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து கடைசியாக அவங்க ரிட்டையர் ஆனப்போ வந்து கடைசி மாத சம்பளம் இருக்கும் இல்லையா, அந்த சம்பளத்தோட பேசிக்கு ப்ளஸ் டிஏ இந்த ரெண்டையும் எடுத்து, பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏவோட 50% கணக்கு போடுவாங்க. அதில் பாதி அந்த பணத்தை வந்து மாதம் பென்ஷனாக கொடுத்துருவாங்க. அது கூடவே வந்து ரிட்டையர் ஆகிறப்பவே வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. லம்சம் அமௌண்ட்டுக்கு தாண்டி இந்த 50%ன்ற தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அப்போதைக்கப்போ காலத்திற்கு ஏற்ப ரிவைஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரியாக டிஏ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டிஏ அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இந்த பென்ஷனும் வந்து காலத்திற்கு ஏற்ப ரிவைஸ் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதம் பிடித்தம் எதுவுமே இருக்காது. இப்போல்லாம் வந்து யாரை கேட்டாலுமே வந்து பிடித்தமெல்லாம் போக இவ்வளோ ரூபா வரும் சம்பளமாக, 50,000 சம்பளம், ஆனால் வந்து பிடித்தமெல்லாம் போக 45,000 வரும், 44,000 வரும், இது மாதிரி சொல்கிறத பரவலாக கேட்டிருப்போம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி பிடித்தம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மாநில அரசோ ஒன்றிய அரசோ பென்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படின்றப்போ வந்து ஒரு 60 ஆண்டு காலம் வந்து இருக்கிறாங்க. 60வது வயசில் ரிட்டையர் ஆகிறாங்க, 25 வயசில் சர்வீஸில் சேர்ந்துருக்காங்கன்னு வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் வந்து சர்வீஸ் இருக்கும். அந்த 35 ஆண்டு காலமும் அவங்களுக்கான சம்பளம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு பென்ஷன் ஃபண்டுன்னு வந்து ஒன்று கிரியேட் ஆகாது. அவங்க பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பென்ஷன் வந்து கவர்மெண்ட்டோட கஜானாவிலேருந்து அந்த பணத்தை மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு ஃபண்டுமே க்ரியேட் ஆகலை. ஒரு பணத்தை வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது அப்படின்னா ஈஸி, அந்த பணத்திலேருந்து எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா ஈஸி. நம்ம வந்து சேர்த்தே வைக்கலை. அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து எப்படி கொடுக்க முடியும், நமக்கே வந்து சிக்கல் வரும்ல. அது மாதிரி அரசுகளுக்கும் இது வந்து ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்துச்சு. பணம் வந்து பென்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சம்பளத்துக்கும் மேலே கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து இது வந்து பெரிய நிதி சுமையை ஏற்படுத்துறதுனால 2004ஆம் ஆண்டு 1ஆம் தேதி ஜனவரி 2004 நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான ஃபேக்டராக ஒன்று வருது. அது என்னென்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்.
எம்ப்ளாயீஸ் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 10% சம்பளத்தை பேசிக் ப்ளஸ் டிஎல் இருக்கிற 10% சம்பளத்தை வந்து கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கணும் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு. அதே மாதிரியாக யூனியன் கவர்மெண்ட் சார்பாக அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக அவங்களும் வந்து ஒரு 10% கொடுப்பாங்க. இப்போது இந்த 20% ஒவ்வொரு மாதமும் வந்து கவுண்ட் ஆகுது இல்லையா, இது வந்து ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் இந்த பணம் வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்த அக்யூமுலேட் ஆன நம்மளோட ஃபண்ட்ஸில் இருந்து அதுவுமே வட்டியெல்லாம் போட்டு அந்த பணம் வந்து பெருகிக்கிட்டே வரும். பெருகியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அதிலிருந்து 60% நம்ம உடனே எடுத்துக்க முடியும். ஒரு பேச்சுக்கு 1 கோடி ரூபாய் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு நம்மளோட சர்வீஸ் காலம் முடிகிறப்போ அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபாயில் 60 லட்சம் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். 40 லட்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு பென்ஷன் ஃபண்டு இருக்குது. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் கம்பெனிகள் வந்து இதுக்குன்னே வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கவர்னிங் பாடியும் இருக்குது. அவங்க தான் வந்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ரிட்டர்ன்ஸின் அடிப்படையில் அதுக்கப்புறம் பென்ஷன் வரும். இதுதான் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம். இதில் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கும் புது பென்ஷன் ஸ்கீமுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, அங்கே பிடித்தம் இல்லை, இங்கே பிடித்தம் உண்டு. பழைய பென்ஷன் ஸ்கீமில் 50% கடைசி சம்பளத்திலிருந்து 50% கேரண்டீடாக நமக்கு வந்து பென்ஷனாக வந்துடும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இருக்குது. அதுவே புதிய பென்ஷன் ஸ்கீமில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் பென்ஷனாக வரும். இந்த அமௌண்ட்டும் கணிசமான அளவுக்கு குறைவாகத்தான் இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் சொல்லலாம் அப்படின்னா வந்து 50%ன்றதுக்கு பதிலாக மேபி 15 அல்லது 20% வந்தாலே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு குறைவாக தான் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமில் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ இதில் தான் வந்து எல்லாருமே வந்து பெரும் குறைபாடு கண்டாங்க. என்னென்னா, எந்த விதமான ஒரு டிக்னிஃபைடு லைஃப்பையும் நீங்கள் கேரண்டி பண்ணவே இல்லை. எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் எப்படி அது வந்து பென்ஷன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து பிடித்தம்னு சொல்லி இது எங்கள் பணம் தான், எங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி தர்றதுலையுமே வந்து 40% வந்து தரமாட்டோம், 60% தான் தருவோம், 40% வந்து மார்க்கெட்டில் போட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் தருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது வந்து சரியாக படலை அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயீஸ் எல்லாமே, அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கே போகணும் அப்படின்னு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண காலத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா, 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வாஜ்பாய் அரசாங்கம் தான். 2003 இதுக்கான முடிவு எடுக்கிறாங்க. 2004 ஜனவரி 1லேருந்து அமலுக்கு வந்துடுது புதிய பென்ஷன் ஸ்கீம். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஆட்சிக்கு வருது. அவங்க 10 வருஷம் இருக்கிறாங்க. அந்த 10 வருஷ காலத்துலையுமே கூட வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. அவங்க வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு போகலை. இப்போ 2014லேருந்து 2024 வரைக்குமே கூட வந்து இதை வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு அரசு போகாமல் தான் இருந்தது. இப்போ இருக்கிறது பிஜேபி அரசாங்கமாக இருந்தது. அதில் வந்து இன்னொரு திருத்தமும் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, 2019 கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் 10%ன்னு இருந்தது இல்லையா, அதை வந்து 14%ஆக உயர்த்தினாங்க. இது ஒரு மாற்றம் தான் வந்ததே தவிர நியூ பென்ஷன் ஸ்கீமே தான் தொடர்ந்து நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த அந்த 5 ஆண்டுகளில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நியூ பென்ஷன் ஸ்கீமில் பிடித்தம் அப்படின்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து 10%ம் 14% கவர்மெண்ட்டும் கொடுக்கும் அப்படின்ற நடைமுறை இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியிலே இருந்திருக்கு. அப்படி எதிர்கட்சியிலே இருக்கிறப்ப இவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, இவங்க ஒரு உத்தரவாதத்தையும் தராங்க மக்கள்கிட்ட. என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போவோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்சியில் இருக்கும் ஒரு சில மாநிலங்களில் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இது வந்து பெரிய ஆதரவு இருக்குது. குறிப்பாக அரசு ஊழியர்கள்கிட்ட இது வந்து பெரிய வரவேற்பை பெறுது. அரசு ஊழியர்கள் அப்படின்ற கம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி. அவங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் அவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அதை வந்து எதிர்த்துக்க யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. குறிப்பாக இப்போ பிஜேபியும் அதை உணர்ந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியும் இல்லை, மெஜாரிட்டியை விட கம்மியாக போச்சு, 240 தான் இருக்குது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றப்ப வந்து அரசு ஊழியர்களை எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் வந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இப்போ இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு வந்து அப்படியே வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்துட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அதுக்கு ரொம்ப நெருக்கத்தில் போயிருச்சு. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் வந்து கேரண்டியாக இதுதான் உங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா,
கடைசி ஒரு வருஷத்தில் வாங்கின சேலரி எல்லாம் இருக்குல்ல, அதோட ஆவரேஜை போட்டுக்கிறாங்க. அந்த ஆவரேஜ்லேருந்து சேலரி ப்ளஸ் டிஏவோட ஆவரேஜ்லேருந்து 50% கொடுக்குறாங்க. கடைசி மாத சேலரிக்கு பதிலாக கடைசி 12 மாதம்னு வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லைன்னா ஒரு வாரம் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எல்லாம் பதவி உயர்வு பெற்று அது மூலயமா சம்பள உயர்வு வாங்கிட்டு அதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மாதிரியான நடைமுறையெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 12 மாதம் ஆவரேஜ்னு வைக்கிறாங்க. ஸோ ஓவரால் பேர்டன் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு குறையும். ஒரு சின்ன அளவுனாலும் அது வந்து அந்த அளவுக்காவது குறையும்ன்றதுனால இந்த மாதிரியாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, 12 மாதம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து அந்த 12 மாதம் ஆவரேஜ்னு பார்க்குறப்ப அதுலேருந்து 50% வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கேரண்டீடு பென்ஷன். இதில் வந்து ஏற்ற இறக்கமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. முழு அமௌண்ட்டும் வந்து அந்த 50%ன்னு சொன்ன அமௌண்ட்டு வந்துடும். அதில் வந்து 10 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் வந்து அரசு பணியில் இருந்திருக்கணும். அப்படின்னா தான் பென்ஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டியே வரும். 10 ஆண்டுகள் அப்படின்றத நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னா மினிமம் பென்ஷனாக 10,000 ரூபாய் கிடச்சிரும். அதுவே வந்து 25 ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சுருக்கிறோம், 25 வருஷம் ஆர் பியாண்டு, அது எத்தனை வருஷம் இருந்தாலுமே அவங்க எல்லாமே எலிஜிபிள் ஃபார் ஃபுல் பென்ஷன், முழுமையான பென்ஷன். அவங்களோட சேலரி ப்ளஸ் அந்த கணக்கு 50% கணக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கால்குலேஷன் படி முழு பென்ஷனுமே கிடச்சிரும். இடைப்பட்ட காலத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலுமே அது வந்து ப்ரோரேட்டா அடிப்படையில் எத்தனை ஆண்டுகள் சர்வீஸில் இருந்துருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அது மட்டும்தான் வந்து பென்ஷனாக வரும். இதுதான் வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற முக்கியமான ஒரு அம்சம். அதில் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பழைய பென்ஷன் திட்டத்தில் எந்த விதமான எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா முழு செலவையும் அரசே ஏற்றுக்கும். அதுவே வந்து புது பென்ஷன் ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% வந்து எம்ப்ளாயீஸ் கொடுப்பாங்க, 14% வந்து ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் 14%ன்றது வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே 10% எம்ப்ளாயீஸ் தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து 18.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். யூனியன் கவர்மெண்ட்டு ஃபார் யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 18.5% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு லம்சம் அமௌண்ட்டும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் தருவாங்க. லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே, இப்போ அரசு ஊழியர் இருக்கிறாங்க, அரசு ஊழியர் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பவுஸுக்கு அவங்களுக்கு வந்து 50% வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும். இது வந்து பழைய திட்டத்தில் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இது மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ இந்த 50% வந்து 60%ஆக உயர்த்தி இருக்காங்க, ஒரு 10% கூடி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இது ஓவராலாக பார்த்தா இது வந்து எல்லா வகையிலையுமே வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமை விட யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட கம்பேர் பண்ணால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது. அந்த சேஞ்ச் என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் சொல்லி மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் இருக்குது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இல்லை. இதை தவிர்த்துட்டு பார்த்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் அப் தான் அரசு ஊழியர்களுக்கு. இது வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமை விட இது வந்து ஒரு கூடுதல் பலனை தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது வந்திருக்கு. இதில் வந்து மாநில அரசு அப்படின்னு வர்றப்ப தான் நிறைய சிக்கல்கள் எல்லாம் வருது. யூனியன் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸு அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட்டு இதற்கான முடிவை எடுத்திருக்கு. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து இதை வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியாக இதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஒரு மாநில அரசு. இதே மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை நாங்களும் அகாமடேட் பண்ணிக்கிறோம், நாங்களும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கூடுதல் நிதிச்சுமை வரும் இல்லையா, அந்த கூடுதல் நிதிச்சுமையை ஒன்றிய அரசு ஏற்றுக்காது. அதற்கு உண்டான பணம் எதையுமே வந்து மாநில அரசுக்கு தராது. யூனியன் கவர்மெண்ட் கிட்ட அது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எந்த மாதிரியாக வேணால் புதுசாக ஒரு செஸ்ஸு சர்சார்ஜ்னு போட்டு ஒரு புது ரெவன்யூ ஸ்ட்ரீமை கொண்டு வர முடியும். திடீர்னு இன்கம் டேக்ஸில் வந்து அந்த டேக்ஸ் கோடில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி அதிலிருந்து ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் உருவாக்க முடியும். அது மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வரி ஆதாரம் அப்படின்றது நிறையா இருக்குது. மாநில அரசுக்கு வரி ஆதாரங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமானது தான். வரி விதிக்கும் அதிகாரங்கள் வந்து குறிப்பாக ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் மாநிலங்களுக்கு பெருவாரியாக குறைந்தே போய்விட்டது. அப்படி இருக்கிறப்ப வந்து மாநில அரசுகள் இந்த நிதிச்சுமையை எப்படி தாங்கும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இப்போ ஒன்றிய அரசோட செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பிரித்து கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதில் பென்ஷன்ஸுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெறும் 4% தான். இந்த 4%ன்றது வந்து கடந்த 60-70 ஆண்டு காலமாகவே அது வந்து 4% கொஞ்சம் மேலே கீழே அளவுக்கு தான் போயிருக்கே தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம், ரொம்ப பெரிய உயர்வு அப்படின்னு எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு போனதில்லை. அதுவே வந்து மாநில அரசு தமிழ்நாடுன்னு எடுத்துப்போமே, தமிழ்நாடு
பண்ணுற செலவுகளில் பென்ஷனுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10% செலவு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போன நிதியாண்டு பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 9% வந்து பென்ஷன்ஸ்க்கு மட்டுமே நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு கணக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போது சமீபத்தில் வந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8% வந்து பென்ஷன்ஸுக்கே நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கடைசி 3 ஆண்டுகளில் தான் வந்து 10, 9, 8.5 அப்படின்னு ஓரளவுக்கு கம்மியாகிட்டு வந்துருக்கு. இப்போது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பேர்டன் வந்து மறுபடியும் பழைய மாதிரியாக அதிகரிக்கும், 10ஐயும் கடந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது கூடவே வந்து இப்போ இந்த இதை அகாமடேட் பண்ணிட்டோம், இந்த செலவை நம்ம அகாமடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற இடத்துல ஏதாவது ஒரு செலவை குறைக்கணும். மற்ற இடத்துல செலவை குறைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ அடி வாங்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு எங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு நல்லது இல்லைன்னா பொருளாதாரத்திற்கு நல்லது அப்படின்ற மாதிரியான இடத்துல செலவு செய்ய வேண்டிய இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து செலவு செய்ய முடியாமல் போகிவிடும் அப்படின்ற வந்து ஒரு சிக்கல் இருக்குது. இது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற சிக்கல் கிடையாது. உடனே வந்து இது திராவிட மாடல் இதுதானா, திமுக அரசு இதுதானா அப்படின்ற மாதிரியாக பேசுனா அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமான விஷயம். ஏன்னா இது எல்லா ஸ்டேட்டையும் பாதிக்கிற விஷயம். இப்போ கேரளாவோ இல்லை கர்நாடகாவோ தமிழ்நாடோ பிஜேபி ஆளுற ஸ்டேட்டாக இருந்துட்டு போகட்டுமே, பிஜேபி ஆளுற ஸ்டேட்டில் கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அவங்களுக்குமே வந்து இது கூடுதல் நிதி சுமையை உருவாக்கும். அந்த மாநிலத்துக்கு வந்து தனிப்பட்ட நிதி ஆதாரத்திற்கான ஒரு அதிகாரம் கூட இல்லாத மாதிரியாக இருக்கிறப்போ வந்து அவங்க எப்படி அதை சமாளிப்பாங்க? ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஓவரால் பிக்சர் தான். இதை வந்து ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இது வந்து அவ்வளோ நல்ல முடிவு கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு நம்ம முன் வச்ச காலம் இப்போ நம்ம பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிற விமர்சனங்களும் உண்டு. இப்போ யூனியன் கவர்மெண்ட் மேபி இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலோ அல்லது ஸ்டேட்ஸுகளுக்கு இன்னும் அதிகப்படியான ஃபைனான்ஷியல் அட்டானமி இருக்குது, இன்னும் கொஞ்சம் டாக்ஸேஷன் பவர்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அப்படின்னா இதை அகாமடேட் பண்ணுறதுல எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஆனால் அது இல்லாத இடத்துல வந்து இதை வந்து எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க, இதோட லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் நாட்கள் வர வர தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாப் 1% பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 1% பணக்காரங்களுக்கு அவங்களோட வெல்த்தில் 1% நீங்கள் டேக்ஸ் போட்டாலே இந்த மாதிரியான பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உங்களால் அகாமடேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாதமும் இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், அதை வந்து செய்ய அரசுகள் முதல்ல தயாராக இருக்குமா? ஏன்னா வந்து பணக்காரங்களுக்கு வந்து டேக்ஸ் பர்டனை குறைக்கணும், அது கூடவே வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ரைட் ஆஃப்ஸ் கொடுக்கணும், லோன் ரைட் ஆஃப்ஸ் கொடுக்கணும், இது மாதிரியாக எல்லாம் தான் வந்து தொடர்ச்சியாக அரசுகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப குறிப்பாக இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அரசு பண்ணியிருக்கிறது என்னென்னா பெரும்பான்மையாக வந்து கார்பரேஷன் டேக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. கார்பரேட்டுகளுக்கான வரி வந்து பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக நிறைய வாராக்கடன் ரத்து, அதுக்கப்புறம் வந்து ஹேர் கட்ஸ் கொடுக்கறது, கடனில் வந்து திருப்பி தர வேண்டிய தொகையை வந்து 100 கோடி ரூபா திருப்பி தரணும் அப்படின்னா நீ 10 கோடி ரூபா கொடுத்தாலே வந்து கடனை கழிச்சிருவோம்ப்பா, உனக்கான செக்யூரிட்டி லோனாக இருந்தால் உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்லி இந்த கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் ஹேர் கட். அது மாதிரி எல்லாம் வந்து நிறையா கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முந்தைய அரசுகளுக்குமே கூட இந்த குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க எப்படி இந்த 1% டேக்ஸ் அதுவும் அல்ட்ரா வெல்த்தி மேலே வந்து போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ முடிவாக என்னதான் சொல்கிற, ஒரு வரியில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வரியில் சொல்லக்கூடிய பதில் இதுதான். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது வந்து எம்ப்ளாயீஸுகளுக்கு நல்லது, அரசு ஊழியர்களுக்கு இது மிகவும் நல்லது. நியூ பென்ஷன் ஸ்கீமை காட்டிலும் பல வகையில் இது வந்து பெட்டராக தான் இருக்க போகுது. ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸை இது தரப்போகுது. ஆனால் ஒரு கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதுவும் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இது வந்து கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியல. அவ்வளோதான்.